வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு முழங்கால் வலி இருக்குதா? முதுகு வலி காரணமா சரியாக நிக்க கூட முடியலையா? கை கால் வலி தினசரி வாழ்க்கைய பாதிக்குதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோ தான். நான் இன்னைக்கு சொல்ல போகும் ஒரு சுலபமான வீட்டு சிகிச்சையா பல வருடங்களாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு மருந்து தாங்க. மருத்துவமனையில போகாமையே, இன்ஜெக்ஷன் இல்லாமலே, சர்ஜரி இல்லாம, அதாவது ஊசி, மருந்து, மாத்திரை எதுவுமே இல்லாமயே குறைக்க உதவக்கூடிய ஒரு தைலம் தான் நம்ம பார்க்க போறோம். இத நம்ம வீட்லயே தயாரிச்சிடலாம் ஈஸியா. ஸோ அது எப்படி தயாரிக்கிறது? எப்படி பயன்படுத்தி இந்த வலியில இருந்து நிவாரணம் பெறலாம்? அப்படிங்கிறத முழுமையா நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். நம்ம பார்க்க போறது எள்ளெண்ணெய் தாங்க. எள்ளு எல்லாருக்குமே தெரியும். எள்ளு வந்து 2 வகையில இருக்கு. ஒண்ணு கருப்பு எள்ளு, இல்லைன்னா வெள்ளை எள்ளு. கருப்பு எள்ளு தான் சிறந்தது. ஓகேங்களா? கருப்பு எள்ளு எடுத்துக்கிறேங்க. கொஞ்சோண்டு கற்பூரம் எடுத்துக்கிறேங்க. பச்சை கற்பூரம் சொல்லி கடைகள்ல விற்கும் கற்பூரம். இல்ல பச்சை கற்பூரம் கிடைக்கலனா நார்மல் கற்பூரமே எடுத்துக்கிறேங்க. இந்த 2 பொருளையும் சரியான முறையில நீங்க பயன்படுத்தினீங்கன்னா மூட்டு வலி, முதுகு வலி, நரம்பு வலி இது எல்லாமே மெதுவா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆனால் எல்லாரும் இதை சரியா செய்யறதே இல்லை. தவறான முறையில் செய்தால் பலன் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ சரியான முறையில் செய்கிறது தான் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கும். அதனால தான் இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வலிக்கான காரணங்களா பார்த்துடலாம். முதல்ல வலி ஏன் வருகிறது என்று புரிந்து கொள்ளலாம். முக்கிய காரணங்கள் வந்து வயது அதிகரிப்பு, இன்னொன்று வந்து கால்சியம் சத்து குறைவுனால ஏற்படும். அடுத்து ஜாயிண்ட் லூப்ரிகேஷன் வந்து குறையிறதுனாலையும், இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா வீக்கம் இதெல்லாம் இருக்கிறதுனாலையும் வலி ஏற்படும். அதிக உடல் எடை, உடல் பருமன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வலிகள் வந்து வரும். எக்ஸசைஸ் இல்லாமல் உங்கள் உடலை வந்து இயக்கணும். உடல்ல வந்து எக்ஸசைஸ் இல்லாம நம்ம வீட்டிலேயே சும்மாவே இருந்தாலும் இந்த வலிகள் எல்லாமே வரும். நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது இயங்க தான் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ அதனாலதான் உடற்பயிற்சி செய்யாத ஒரு உடல் இருந்தால் கண்டிப்பாக வலிகள் ஏற்படும். நம்ம ஜாயிண்ட்ல கார்ட்லேஜ் என்னும் குஷன் வந்து இருக்கும். அது மெதுவாக அது வந்து குறைஞ்சு தேஞ்சு போயிடும். ஸோ இதனால எலும்பு உரசி வலி வந்து கால்களுக்கு அதிகமாக ஏற்படுது. ஸோ 2 எலும்புக்கு இடையில அந்த குஷன் இருக்கும், கார்ட்லேஜ். அது தேஞ்சு போச்சுன்னா 2 எலும்பும் உரசி இங்கே வலி ஏற்படும். இதுதான் வந்து உண்மையான ரீசன். ஸோ அதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம எண்ணெய் வந்து பயன்படுத்தி அந்த கார்ட்லேஜ் தேய்மானத்தை தடுத்து அதை நல்லா சரி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம எள்ளு எண்ணெய் எடுத்துருக்கோம். ஏன் எள்ளு எடுக்கணும்? நிறைய பேருக்கு எள்ளுனா தெரியாது. இது வந்து சிசிஎம் சீடுங்க. அதுதான் எள்ளு. நல்லெண்ணெய் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்கல்ல, அதுதான் எள்ளு. ஓகேங்களா? நல்லெண்ணெய் தான் எள்ளு எண்ணெய். இது ஒரு சூப்பரான மெடிசன்ங்க. இதில் வந்து என்ன இருக்குன்னா, கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு எள்ளில். மெக்னீஷியம் இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. இதனால் என்ன நன்மை கிடைக்கும்னா, மூட்டுகளை சாஃப்டாகவே வச்சுக்கிறோம். எப்போவுமே மூட்டுகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது எள்ளு எண்ணெய். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும். ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையுமே குறைக்கும். நம்ம உடம்புக்கு மிகவும் நெருக்கமான எண்ணெய்னா அதாங்க நல்லெண்ணெய். அதான் எள்ளு எண்ணெய். ஓகேங்களா? அடுத்து கற்பூரத்தோடைய நன்மைகள் தெரிஞ்சுக்கலாம். நிறையா நீங்களே கால் வலிக்குதுன்னு சொல்லி நிறையா ஸ்ப்ரே எல்லாம் வாங்கியிருப்பீங்க, நிறைய தைலம் வாங்கியிருப்பீங்க. அதில் போய் படிங்க, அந்த தைலத்தில் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய ஆயுர்வேதா சித்தத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கற்பூரம் தான் கற்பூராதி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரம் தான் சேர்த்துருப்பாங்க. ஏன் கற்பூரத்தை சேர்க்குறாங்கன்னா, அதுதாங்க பெயின் கில்லர். வலியை போக்கக்கூடிய வேலையை செய்கிறதே கற்பூரம் தான். உங்க உடலுக்கு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்டை கொடுக்கும், குளிர்ச்சியை கொடுக்கும். இன்ஃப்ளமேஷன், அந்த வலி வீக்கம் எல்லாத்தையுமே குறைக்கும். வலியை சரி பண்ணும். வலி இருக்கும் இடத்துல அப்ளை பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு சாந்தி கிடைக்க வைக்கும் இந்த கற்பூரம். ஸோ அதனால தான் கற்பூரம் வந்து சேர்க்குறோம்.
ஸோ, இப்ப எண்ணெய் தயாரிக்கும் முறைய பாத்தரலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி இந்த எண்ணெய தயாரிக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எள்ளெண்ணெய். எள்ளெண்ணெய்னா என்ன? நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் 100 எம்எல் 100 எம்எல் வந்து எடுத்துக்கிறங்க. 100 எம்எல் பாக்கெட் வந்து கடைகள்ல விக்குது. ஸோ, நல்லெண்ணெய் 100 எம்எல். கற்பூரம் வந்து 5 கிராம் எடுத்துக்கிறங்க. 5 கிராம் வந்து அளந்து எடுத்துக்கிறங்க. இப்ப தயாரிக்கக்கூடிய முறையெல்லாம் பாத்துரலாம். ஒரு கண்ணாடி பாட்டில எடுத்துக்கிட்டு எள்ளு எண்ணெய ஊத்துங்க. அதாவது நல்லெண்ணெய வந்து அந்த பாட்டில்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல 100 எம்எல் அந்த 100 எம்எல்லையும் அந்த பாட்டில ஊத்திருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கற்பூரம் 5 கிராம் எடுத்தோம்ல, அத நல்லா பொடியாக்கி நல்லா நசுக்கிருங்க. கையால நசுக்குனீங்கன்னா இல்லன்னா ஏதாவது ஒரு கட்டை வச்சு கூட நீங்க நசுக்கிக்கலாம். நசுக்கி பொடியாக்கிருங்க. பொடியாக்கிட்டு அந்த எண்ணெயில சேர்த்துட்டு அந்த பாட்டில வந்து நீங்க மூடிருங்க. மூடி 24 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுடைய தைலம், ஆயில் ரெடி. இத எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பயன்படுத்துற முறைய பாத்துரலாம். ஸோ, எப்படி பயன்படுத்துனா, கொஞ்சம் எண்ணெய எடுத்துக்கிறங்க. சிறிது சூடாக்கிங்க. கொஞ்சம் நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குல்ல, சின்ன ஸ்பூன்ல கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துட்டு நீங்க அடுப்ப லைட்டா ஆன் பண்ணி சிம்ல வச்சுட்டு அந்த ஸ்பூன வச்சு நீங்க ஹீட் பண்ணிட்டு கூட நீங்க அப்ளை பண்ணிடலாம். இப்ப நீங்க பயன்படுத்தும்போது மட்டும் சூடாக்கிக்கிறங்க. சூடாக்கிட்டு எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்துலயுமே நீங்க இந்த ஆயில அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி 10லிருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் குடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லா மசாஜ் குடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த வலி எல்லாமே சரியாயிரும். 10லிருந்து 15 நிமிஷம் விடாம நல்லா மசாஜ் குடுங்க. தோள்பட்டை வலி இருக்கா? கையில வலி இருக்கா? இடுப்புல வலி இருக்கா? எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்க எல்லாம் நீங்க இத அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் குடுத்தீங்கன்னா வலி எல்லாம் போயிரும். எப்ப நீங்க இத மசாஜ் குடுக்கறதுக்கான டைம், அந்த ஆயில தேய்க்கிறதுக்கான நல்ல நேரம் அப்படின்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த எண்ணெய அப்ளை பண்ணிட்டு மசாஜ் குடுத்துட்டு நீங்க தூங்குங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க தொடர்ந்து செய்யணும். ஸோ, ஒரு நாள் செஞ்சுட்டு, ஒரு நாள் விட்டுட்டு, ஒரு நாள் செய்றது அப்பல்லாம் இருக்கக்கூடாது. தொடர்ந்து நீங்க 7 நாட்கள் செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும். 21 நாட்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஸோ, நீங்க இதில கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எங்கேயாவது புண்ணு இருந்துச்சுன்னா, அந்த புண்ணு மேலலாம் அந்த எண்ணெய அப்ளை பண்ணி நீங்க மசாஜ் குடுக்கக்கூடாது. ஸோ, எப்பவுமே வந்து ஓப்பன் வூண்ட்ஸ் இருந்தா அங்க ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. இத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அலர்ஜி. அது இந்த பச்சை கற்பூரம் பயன்படுத்துறதுனால அலர்ஜி, இந்த நல்லெண்ணெய் பயன்படுத்துறதுனால யாருக்காவது அலர்ஜி இருந்துச்சுன்னா, ஸோ தயவுசெய்து நீங்களும் பயன்படுத்த வேண்டாம். அலர்ஜி இல்ல அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம். அதிகமா தேய்க்க வேணாம். 1, 2 சொட்டே போதுமானது. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அத லைட்டா ஹீட் பண்ணாவே அதுவே நெறைய இடங்கள்ல முட்டிக்காலுக்கு தேய்க்கலாம். 2 முட்டிக்காலுக்கும் தேய்க்கலாம். கைகள்லயும் தேய்க்கலாம். ஸோ, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாவே நீங்க ஊத்தி நல்லா தேய்ங்க. மசாஜுக்கு தாங்க குடுக்கணும். மசாஜ் குடுக்கறதுல தான் இருக்குது உங்களுடைய வலிய போக்குறது. ஸோ, இத நீங்க பின்பற்ற வேண்டும். அடுத்து இது கூடவே நீங்க செய்ய வேண்டிய எக்ஸ்ட்ரா டிப்ஸ் நான் சொல்றேன். அதையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா வேகமா ஒரு ரெக்கவரி கிடைக்கும். ஸோ, நீங்க தினமுமே வாக்கிங் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அப்பதான் உங்களுடைய முழங்கால் வலி, கை வலி, கால் வலி எல்லாமே போகும். எல்லாத்துக்கும் ஒரு பலம், ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். ஸோ, நீங்க வாக்கிங் போம்போது அதே மாதிரி கால்சியம் ரிச்சா இருக்கக்கூடிய உணவு வகைகள் எதுலலாம் கால்சியம் இருக்கோ அந்த உணவுகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறங்க. நான் ஒரு சிலத சொல்றேன். இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறங்க. கால்சியம் எதுல அதிகமா இருக்கு? முட்டையில இருக்கு. நம்ம பார்த்தா இப்ப எள்ளுல இருக்கு. கருப்புளுந்து களி நீங்க வாரத்துக்கு 1 முறை செஞ்சாவே உங்க உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைச்சிரும். அடுத்து பால். இல்ல நீங்க கருப்புளுந்து களி செய்றதுக்கு நேரம் இல்லன்னா, உளுந்து, எள்ளு 2மே சூப்பரான காம்பினேஷன். நெறைய கால்சியம் நிறைந்த உணவுகள். ஸோ, இது 2யுமே நீங்க லைட்டா வறுத்துட்டு பவுடர் பண்ணி டெய்லி நீங்க பால்ல 1 டேபிள் ஸ்பூன் கலந்து குடிச்சிட்டு வாங்க. உங்க வாழ்நாள்ல கால்சியம் பிரச்சனையே வராது. அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய கை, கால் வலி, எலும்பு வலி, என்னெங்க வலி எல்லா வலியும் சரி பண்ணும். உங்க எலும்புகள நல்லா வலுவாக்கும். ஸோ, நீங்க விழுந்தா கூட கை, கால் உடையாது. எலும்பு
எலும்பு உடையவே செய்யாது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். இரும்பு மாரி ஆயிரும். நீங்க கருப்பு உளுந்து, எள்ள மட்டும் நீங்க பால்ல கலந்து குடிச்சிட்டு வாங்க. அது கூடவே முட்டை சேர்த்துக்கிறங்க. ஸோ இதெல்லாம் கால்சியம் அதிகமா இருக்கு. அடுத்து கீரை வகைகள் எடுத்துக்கிறங்க. கீரை வகைகள்ல முருங்கைக்கீரையில கால்சியம் வந்து அதிகமா இருக்குது. ஸோ இந்த உணவுகள நீங்க எடுத்துக்கிட்டாவே போதும். உங்க உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து வந்து கிடைச்சிரும். அடுத்து சன்லைட் எக்ஸ்போஷர் ஏன்னா விட்டமின் டி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கால்சியம் சத்தையே உறிஞ்சுறதுக்கே விட்டமின் டி வேணும். அது வந்து எங்கன்னா சன்லைட்லேருந்து தான் கிடைக்குது. அப்புறம் முட்டையோட மஞ்சக்கருவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விட்டமின் டி இருக்கக்கூடிய உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கணும். மீன்லலாம் இருக்கும் சில மீன்கள்லாம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய மீன்களாக எடுத்துக்கணும். அதாவது சால்மன், மாக்ரா இதெல்லாம் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய மீன். சாட்டன் மீன்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மீன்லலாம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இதெல்லாம் உடலுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய கை கால் வலி இதெல்லாமே சரி பண்ணக்கூடிய உணவுகள். ஸோ வந்து நண்பர்களே, இந்த சிம்பிள் ரெமிடி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரெமிடியாக இருக்குது. மருந்து மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை முறையை மாற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ நம்ம இப்போ பார்த்த எல்லா பழக்க வழக்கங்களையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் கடைபிடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.